நேற்று நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலான டின்னர் தான். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போலாம் வர வர குட்டீஸ் வந்து இந்த ராகி மாவில் தனியாக நம்ம புட்டோ இல்லைனா களி செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனாலே இந்த ராகி மாவை சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியாவோ இல்லைனா பூரியாவோ செஞ்சு கொடுத்துருவேன். ஒரு கப் சப்பாத்தி மாவுக்கு நம்ம அரை கப் ராகி மாவு சேர்த்துட்டு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சிட வேண்டியதுதான். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு. பட்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறமா வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா ஒன்றா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் வந்து ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட மசாலாவுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கடைசியாக பட்டர் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளே கடை டீடைல்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க. இது வந்து வினோத் பிராண்டோடது. செட் ஆஃப் 4 காம்போ ஆஃபரில் 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னரு சூப்பராக சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.